ஹாய், வெல்கம் டு மங்கை அப்பேரல்ஸ். அதாவது நீங்கள் மங்கை உள்பாவாடைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னவர்ஸ், அப்புறம் நைட்டிஸ், எஸ்பெஷலி வந்து மேக்ஸி, ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பெண்களுக்காகவே தயாரிக்கக்கூடிய அண்ட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிரபலமாக, அதாவது சொல்லுவாங்கள்ல வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பிரபலமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக உடை அணிய முடியுது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த ஃபேக்ட்ரியில், அந்த ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்கோம். மங்கை பெட்டிகோட்ஸ் அண்ட் நைட்டிஸ், இந்த ஃபேக்ட்ரி எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக ஸ்பெஷலி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 85% ஆஃப் விமன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் எவ்வளோ ஒரு எம்பவரிங்கான விஷயங்கள் இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு, பல 100 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல கேஃபெட்டீரியா, நல்ல டாய்லெட்ஸ், அவங்களுக்கான வசதிகள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணி இந்த இடத்துல இயங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அந்த தொழில் ஸ்தாபனத்தில் தான் நம்ம இருக்கோம். அதாவது அந்த நிறுவனத்தோடைய ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும். நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது, ரீட்டைல் ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதாவது மங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆருத்தி அப்படிங்கிற ஒரு பிராண்ட். அதுக்கப்புறம் மங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் ரீட்டைல் ஷோரூம்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவங்க பேர் வந்து குவாலிட்டி ஷர்மிளா. ஓகே, நமக்கு லஞ்ச் முடிஞ்சது. வாட் இஸ் திஸ்? எலுமிச்சை பழம் கண்ணு போட்டுருமா? நம்மளோட நைட்டிஸ், அதுக்கப்புறம் ஆசம் லாண்ட்ரி, பெட்டிகோட்ஸ் எல்லாமே உருவாகிற இடம். குர்த்திஸ் உட்பட ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனம். இவங்க வந்து HR ஹரி. அவங்கள பேசும்போது ஹரிப்ரியா வந்து ஸ்வீட் ஹரிப்ரியா. எந்த நிறுவனத்துலேயும் HR ஸ்வீட்னு சொல்லி நான் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. HR பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்க பேர்ல கூட பாருங்க, ஹரிப்ரியா HR ஏதோ ஒன்று இருக்கு. சொல்லுங்க, எப்படி எல்லாம் ஸ்வீட்னு சொல்றாங்க? அப்படி என்னதான் ஸ்வீட்டா இருப்பீங்க நீங்க? எனக்கு தெரியல. இல்லை மேம், ஜஸ்ட் அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அவங்களுடைய இது தேவைகளை பொறுத்து அவங்களுக்கு ஒர்க் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருந்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ண உட்காருவாங்களோ அந்த மாதிரிக்கான இது. அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ட்ராபேக்ஸு, இந்த மிஷினு அந்த மிஷினு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க கம்ஃபர்ட்டாக ஸ்டிச்சிங்க்கு ஒர்க்கிங் பிளேஸ் வரும். உட்காந்து ஒரு 8 hours நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ அந்த இதில் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கான ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, அழகா. இது வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் இல்லையா? நம்ம வந்து கீழே அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம், நல்லா ஒரு கிராண்டான ஒரு எலிவேஷனோட மங்கை நம்ம அப்படியே உள்ள வந்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ளோர். இதுல ஃபுல்லுமே நைட்டி செக்ஷன்ஸ் தான். இது வந்து நம்மளுக்கு வந்து A லைன், B லைன், C லைன் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. A லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மாடல்ஸ் கொடுத்தாலும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், தே வில் ஸ்டிச் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க எல்லாத்தையுமே இது நம்ம தீபாவளி ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அந்தந்த லைனோடது வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி அவங்களை ப்ரொமோட்டிங் மாதிரி அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு வருவோம். இது வந்து மிடில் இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான். அதனால 2 காஸ்டியூம்ல இருக்கிறீங்க ஒரு இன்டர்வியூல. நீங்க நினைக்கலாம் நாங்க 2 நாளா மங்கையிலே தான் இருக்கோம். இப்போ நம்ம பாக்குறது C யூனிட். நெக்ஸ்ட் வந்து C யூனிட் ஃப்ரெஷர்ஸ் இல்லையா? இவங்க ஃப்ரெஷர்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம நியூவா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம C யூனிட்ல பார்ட் போட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி ஸ்டிச்சிங், அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, அவங்க ப்ரொடக்ஷன் எப்படி தராங்க, நம்ம 1 week வாட்ச் பண்ணிட்டு ஓகே அகைன் நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த உடனே B-க்கு போவாங்க, அப்புறம் A-க்கு போயிடுவாங்க. ஆமா. ஓகே, மங்கையில நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? முதல்ல உங்க பேர் என்ன? என் பேர் ஞானசேகரன் என்ற அஜித். ஞானசேகரன் என்கிற அஜித். ஓகே, அது என்ன ஞானசேகரன் என்கிற அஜித்? நான் அஜித் ரசிகர். ரஜினி ரசிகரா, அஜித் ரசிகரா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி இருக்கு. இது நீங்க வந்து நிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆக மாட்டோமா? அட பின்றாரியா. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? நாங்க சிவகிரி. ஓகே, அங்க ஒரு கோயில் இருக்குல்ல? ஆமா, இது வேலாயுதம் கோயில். பக்கத்துல சுவாமி கோயில் பக்கத்துல கொடுமுடியில இருக்கு. கொடுமுடி மகுடேஸ்வரர் தெரியும் எனக்கு. சரி, இப்போ நீங்க இந்த நிறுவனத்துல 13 வருஷமா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, எந்த மாதிரி பாத்துக்கிறாங்க உங்களை கம்பெனில? எங்களுக்கு சேலரி கரெக்டாக டைமிங் வரும், சேலரி கரெக்டாக இருக்கும். அப்புறம் போனஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு. டைமிங் ஓகே. மார்னிங் 9:30 to ஈவினிங் 6:30 அப்படி முடிச்சா கிளம்பிட வேண்டியதுதான் இல்லையா? 13 வருஷம் ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே, இவங்க பேர் வந்து குவாலிட்டி ஷர்மிளா. ஏன்னா இவங்க இப்படி வந்து இந்த பொருளை தொட்டு
சரியா இல்ல, ஸ்டிச்சிங் கரெக்டா இருக்கா இல்லையா, எல்லாம் வந்து நம்ம ஷர்மிளா பார்த்துப்பாங்க இல்லையா? ஓகே ஷர்மிளா, உங்களோட வேலை என்ன? பொதுவாக நீங்கள் வந்தோன்னே என்ன பண்ணணும்? நாங்கள் வந்து கட்டிங் செக் பண்ணிவிட்டு உள்ள ஃபேப்ரிக் வந்து உங்கள் டெய்லர் ஸ்டிச் பண்ண கொடுத்துருவோம். அவங்க ஸ்டிச் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக சொல்லுவாங்க பிளான் இல்லாத எந்த வேலையும் பெருசாக உருப்படாதுன்னு. இங்கே அதுக்கு ஒரு டேபிள் அழகாக ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், யூனிட் ஏ, யூனிட் பி, யூனிட் சி 750 போட்டிருக்காங்க. அதாவது இப்போது எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். இந்த அழகான ஒரு கோட்டோட எங்கே பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு நல்ல உறுதிமொழியோடு தான் வந்து மங்கை நிறுவனம் வந்து இயங்குது. மங்கை அப்பேரல்ஸ் இன்கார்ப் நிறுவனத்தில் பணிபுரியும் நான் எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முற்றிலும் பொறுப்பேற்கிறேன். என்னுடன் பணிபுரியும் சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக செயல்படுவேன். நிறுவனத்தின் பணி நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். எனது நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்றிட நான் உறுதுணையாக இருப்பேன். நிறுவனத்தின் விதிகள் மற்றும் கொள்கைகளை நான் சரியான முறையில் கடைபிடிப்பேன். நன்றி. அந்த உறுதிமொழி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிளான் முக்கியம். சார் ராஜு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இங்கே நல்லா இருக்கேன். இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ ராஜு ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க மங்கையோட? ஒரு 14 வருஷமா இருக்கு. 14 வருஷமா இருக்கீங்களா? உங்களோட ஜர்னி ஸ்டார்டட் வித் மங்கை தான். அப்போ மங்கை தான். மங்கையில தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு மங்கையில ஒர்க் பண்றதுக்கு? 14 வருஷமா வேலை செய்யறோம். பிடிச்சதுனால தான் 14 வருஷமா வேலை. நிச்சயமா இத்தனை வருஷமா வேலை செய்யறதுனால கண்டிப்பா பெரிய ஐயாவையும் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு திரு சுபையன் சாரையும் பார்த்திருப்பீங்க, நம்ம விவேக் சாரையும் பார்த்திருப்பீங்க. 2 பேரை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்லி அதை பத்தி சொல்லுங்க. எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஒரு ஓனருங்கிறது இது இல்ல, அண்ணன் தான். ஓகே, அதுலயே தெரிஞ்சிருக்கலாம். ஓ பாஸ் எல்லாம் கிடையாது, அண்ணன் நம்ம அண்ணன் இல்லையா? நம்ம அண்ணனோட கம்பெனில வேலை செய்யறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சில நைட்டிஸ்லாம் வாங்கும் போது அதே சைஸ்ல சில நேரங்கள்ல மறுபடியும் போய் வாங்கினா அதே மாதிரி இருக்காது, பட் மாறும். ஆனா மங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த சைஸோட அந்த எல்எஸ் அது வந்து அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்க. இது எப்படி டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு புதுசான நைட்டி எல்லாம் தைக்கும் போது எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க வரும்போது பேட்டர்ன் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இன்னைக்கு பேட்டர்ன் நிறைய இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வரப்பே சொல்லிடுவாங்க, மாடல் மாறுறப்பே சொல்லிடுவாங்க. அப்படியா? ஆமா. ஓகே. மாடல் மாறுறப்பே பாத்தீங்கன்னா பேட்டர்ன் புது பேட்டர்ன் போடுறப்பே சாம்பிள் அடிச்சு அது ஓகே ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஓகே பிக்கப் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை நைட்டி நீங்க தப்பீங்க? நீங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு 30 நைட்டி எடுப்பேன். 30 நைட்டி அடிப்பாரு. மாடல் பொறுத்து. ஓகே. என்ன நைட்டி தச்சிட்டு இருக்கீங்க? இது ஃப்ராக் மாடல் தச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃப்ராக் மாடல் நைட்டி நைட் வேர் ரெடி ஆயிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 17 வருஷமா செய்யறேன். 17 வருஷமா வேலை செய்றீங்க. சோ இங்க நிறைய பேர் எல்லாரும் 17, 14, 13, 12 இங்க இருக்க எல்லாருமே சீனியர் தான். சீனியர் பானாங்களா தெரியும்ல அப்படின்ற மாதிரி. சீனியர்னால ஒரு கெத்து தான் இல்ல? ஆமா. இல்ல கெத்தெல்லாம் இல்ல, ஒரு இங்க சேஃப்டி, அதனால இங்க 17 வருஷமா இங்க இருக்கோம். இதுதான் எல்லாருமே சொல்றாங்க சேஃப்டி அப்படின்றது. நீங்க எந்த ஊருமா? ஈரோடு. ஈரோடுல இருந்து இப்போ பவானியில இருக்கோம். பவானியில இருந்து தினமும் பஸ்ல வந்துருவீங்க, மங்கை பஸ்ல இங்க வந்துருவீங்க. ஓகே. இப்போ இவ்வளோ லேடிஸ் தான் வேலை செய்றீங்க, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு? இங்க வந்து கொஞ்சம் சேஃப்டி மரியாதை இருக்கு, அதனால நல்லா இருக்கு. அதனால இங்க எல்லாம் லேடிஸ் தான் அதிகம். மங்கையோடைய லே செக்ஷன், அதாவது கட்டிங் செக்ஷன்ல கட்டிங் மாஸ்டர், அது ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொன்னாங்க. சார் உங்க பேர் என்னங்க? மனோகரன் சார். நீங்க தான் மங்கையோடைய தூண் அப்படின்னு HR ஹரிப்பிரியா என்கிட்ட சொன்னாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 18 வருஷமா. 18 வருஷமா இருக்காங்க இங்க. நான் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 18, 14, 15, 16 அந்த நம்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டு தான் போகுது. அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இயர்ஸ் இன் அ பிளேஸ் சேஸ் தட் திஸ் பிளேஸ் இஸ் குட் டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சார் மங்கை எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷல்? லைஃபே மங்கை தான் போட்டாரு பாருங்க ஒரே லைன்ல. சார் 18 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த நிறுவனத்தில் வேலை பண்ணுறது அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு ஃபேமிலி மெம்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பாங்க. நம்மளை வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இது என்ன கட் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ? நைட்டியோட பார்ட்ஸ். இது என்ன பாட்டு? மாடலுங்க. இது பார்த்தோம்னா இது கை இல்லைங்க, ஃப்ரண்ட் போர்ஷன். இதுக்கு தான் நமக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதோட தெரியும், இது கை காலெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. இந்த மாடல் இந்த ஸ்பெக்ஷீட் கொடுத்துருவாங்க. இது கொடுத்துருவாங்க. ஆமாங்க. இந்த மாடலில் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். ஓ, சட்டை மேல எவ்வளோ
ஓகே, இது தெரியறதுக்காக திருப்பி வைக்கலாம். தெரியறதுக்காக திருப்பி வைக்கிறீங்க. இந்த மாடல் வந்து ஓகே, இந்த மாடல் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த மாடல் வந்துடும் நம்ம கைக்கு வந்து ஒரு மாடலை கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக டிசைன்லாம் கொடுக்குறாங்கல்ல, டிசைன் பண்ணி டிசைனர்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஈஸியாக தான் பண்ணுங்க. ஈஸியாக தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. அது நமக்கு புதுசாக இருக்கும்ல, ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரே மாதிரி கட்டிங்கே இல்லாமல் டெய்லியுமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அனுபவம் தாங்க வாழ்க்கை. அதான் கரெக்டாக சொல்லார் சார். இது வந்து கட்டிங் மெஷின் இல்லையா? எல்லாம் ஓகே. வாட் இஸ் திஸ்? எலுமிச்சை பழம் கண்ணு பட்டுருமாங்க உங்களோட மெஷின் மேலே ஒரு திருஷ்டிக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து அப்படிப்பட்ட மாஸ்டர். சும்மா கையை வச்சோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டிங் நடக்கும்? ஒரு 1000 பீஸ் 1000 பீஸ் கட் பண்றாங்க. அப்புறம் திருஷ்டி படாம என்ன பண்ணும்? 2 எலுமிச்சை பழமா மாத்துறீங்க நீங்க, சரியா? அங்க ஒண்ணு இருக்குது. ஓகே, நிஜமாவே பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மாலாம் சொல்றது இல்ல. ஏன்னா இந்த மெஷின் நல்லா இருக்கணும், மங்கை நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். கரெக்டா? கரெக்ட். நீங்க மங்கையில எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 4 வருஷமா வேலை செய்றீங்க. எவ்வளவு பிடிச்சிருக்கு? 100% பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க வேற இடத்துலலாம் கூட வேலை செஞ்சிருப்பீங்க இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த நிறுவனத்துல நமக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். நீங்க புதுசா வரும்போது பயமா இருந்திருக்கும், நம்ம சரியா தான் சூஸ் பண்ணிருக்கோம்லாம் பயமா இருந்திருக்கும். வரும்போது என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு? இப்ப எப்படி இருக்கீங்க? வரும்போது பயமா தான் இருந்தது. இப்போ ரிலீஃபா வேலை செய்றீங்க. எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லை, ப்ரெஷரும் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரெஷர் இல்லை, மன அழுத்தம் இல்லை, அதாங்க வேலை. ஹாய் இலக்கியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இவங்க நல்லா இருக்கேன். இவங்க தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிசைனா நைட்டி தர மாட்டீங்களா, என்ன ஒரே பேட்டர்ன்லேயே இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அந்த பேச்சையெல்லாம் உடைச்சவங்க. என்ன இலக்கியா, எத்தனை வருஷமா இருக்கீங்க மங்கையில்? 4 இயர்ஸா மங்கையில். ஷீஸ் அ டிசைனர் ஃபார் நைட்டி. நைட்டினாலே நைட்டில் போட்டுப்பாங்க. கடத்தருவுக்கு ஏன் நைட்டி போட்டு வர, இது ஏன் வந்து படுத்து தூங்குற நைட்டிலாம் போட்டுட்டு அவ்வளோதான், காலைல எழுந்திரிச்சா நைட்டியை மாற்று இப்படின்னு தான் சொல்லுவாங்க. நைட்டிக்கு ஒரு துப்பட்டா வேற போட்டுட்டு வருவாங்க. அந்த ரூலை பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம மங்கையில வந்துட்டு வெளியெல்லாம் போட்டு போகலாம். ஃப்ராக் ஸ்டைல் நைட்டிஸ், ஃப்ராக் ஸ்டைல் கவுன்ஸ், அந்த மாதிரி நாங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அழகா இருக்கு. அங்க இன்னைக்கு நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் இருக்கா? சாம்பிள்ஸ் இருக்குங்க. சாம்பிள்ஸ். அது கலம்காரியா? அது என்னது? இது வந்துட்டு ஜெய்ப்பூர் பிரிண்ட்டுங்க மேம். ஜெய்ப்பூர் பிரிண்ட்ஸ். இது வந்துட்டு ஃப்ராக் ஸ்டைல் நைட்டிஸ். ஃப்ராக் ஸ்டைல் நைட்டிஸ். ரொம்ப நல்லா இருக்கே ஃபேப்ரிக்கே. இது வந்து அப்கமிங் நியூ டிசைன்ஸ் இதெல்லாம். ஓகே, நாங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகல ட்ரெய்லர், அந்த மாதிரி நாங்கள் வந்து இது வந்து இப்போ ஒரு சாம்பிள் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஃப்ரில்லோட ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ராக் டைப்பில் நம்ம வந்து அவுட்லெட்லையும் நிறைய பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது இலக்கியா. தேங்க்யூ. இலக்கியம் மாதிரி பண்ணுறீங்களே ஒர்க்கு. அதாவது நைட்டி நாங்கள் சந்தோஷமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இலக்கிய என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ மங்கையில்? ஃப்ராக்கு, மேக்ஸி, ஃப்ராக் ஸ்மோக்கிங் ஸ்டைல் நைட்டிஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபீடிங் கவுன்ஸ்லாம் இருக்குது. ஃபீடிங்கும் அதை பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் மாதிரியே இருக்காது. அதுவும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வெளியே போட்டு போகிற மாதிரி மேக்ஸிஸ் இருக்குது. ஃபீடிங் மேக்ஸிஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுவீங்க. இப்போ நமக்கு வந்து பல வருஷமா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிருக்கக்கூடிய டெய்லர்ஸ் இருப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைல் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்ன ஸ்டைலில் வரணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அதில் கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதில் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அவங்க கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட்டு சாம்பிள் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி சாம்பிள் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாமே இல்லைங்களா? இப்போதைக்கு மங்கையில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டிசைன்ஸில் எது சூப்பர் டூப்பர் ஹிட்? எல்லாமே நிறைய, பட் ஸ்டில் இது சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்போலாம் ஃப்ராக் ஸ்டைல் தான் போயிட்டு ஃப்ராக் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஃப்ராக் ஸ்டைல், அந்த ஒரு பார்க்கவே ஒரு குர்த்தி ஃபீலிங்ல இருக்கும் இல்லையா? குர்த்தி மாதிரி கூட இருக்காது, அது உங்களுக்கு ஃப்ராக் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். ஃப்ராக் ஸ்டைல், மேக்ஸி ஸ்டைல்லாம் இப்போ நல்ல மூவிங்ல இருக்கு. மேக்ஸி ஸ்டைல் நல்ல மூவிங்ல இருக்கு. ஸோ எங்கேயாவது நீங்க வெளியே போட்டு போகும்போது இது ஃப்ராக்கா, மேக்ஸியா, நைட்டியா அப்படின்லாம் அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம அப்படியே காலைல எழுந்திரிச்சு கடைக்கு போகலாம், கிராசரி வாங்கலாம், முடிஞ்சா நம்ம வந்து கொஞ்சம் ஜுவல்லரி வந்து மேட்ச் பண்ணோம்னா ஆஃபீஸ்க்கு கூட போகலாம் இல்லை, அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடலாம். ஒரு ஹாலிடேக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு வேர்ல. நம்ம வந்து மங்கையோடைய ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய கட்டிங் யூனிட், டெய்லரிங் யூனிட்லாம் இருக்குது. மங்கையோட பஸ்ஸே வந்து ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் ஊர்ல இருந்து இங்கே வேலை செய்ய வரவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸோட கலர், அந்த பஸ்ஸோட மேக் அண்ட் வெளியில் பார்த்துக்கிட்டிங்கனாலே இது மங்கை பஸ்ஸு அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஏறும்போதே நான் போகிற இது வந்து மங்கைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற பெருமிதத்தோடு ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஏறி பார்க்கலாம். மங்கை பஸ்ஸு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேலை செய்கிறவங்க எல்லாரும் காலைல வந்துருவாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. பஸ்ஸில் வரக்கூடிய பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல.
அந்த மாதிரி மங்கை ஃபேக்ட்ரிக்குள்ளே பாருங்கள் இப்போ கூட வந்து தொட்டு தொட்டு பேசும் தென்றல், தொட்டு தொட்டு போகும் தென்றல் பாட்டு போயிட்டுருக்கு. காலையில் வந்து 90s பாட்டுனா என்ன, அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே ஒரு டவுன் பஸ் ஃபீலிங். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய கதைகள் இருக்கக்கூடிய பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகழகான பாட்டை உள்ள ப்ளே பண்ணுறாங்க. பேசாமல் இங்கேயே ஒரு வேலைக்கு சேர்ந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக நல்ல பிளேலிஸ்ட் சூஸ் பண்ணி அந்த பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, மக்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மங்கையோடைய அந்த அழகான பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான். இன்னைக்கு நம்ம மங்கை அப்பேரல்ஸ் அண்ட் கார்ப்ல இருக்கோம். அப்படியே சுட வேலை நடந்துட்டு இருக்கு. பெட்டிகோட்ஸ், நைட்டிஸ், லாஞ்சரிஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குர்த்திஸ், இது எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எப்படி இயங்குது, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிறுவனம் வந்து நிறைய குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 85% வந்து பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு. டிசைனர்ஸோட ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் என்வரன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஹைரார்கி ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் ஆம்பியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டாக 1 மணினா ஒரு பெல், லஞ்ச் பெல் அடிச்சிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு முக்கியம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது முக்கியம், வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அழகான விஷயங்களோட இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எம்பவரிங்கான ஒரு வீடியோவாக இருந்தது. இதே மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். until then, bye from me, Toshila. Toshi Talks லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.